ஃபர்ஸ்ட் என்ன ப்ரொவைட் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டடி பிளான் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவேன். ஸோ அந்த ஸ்டடி பிளான் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து ஸ்ட்ரக்சர் ஆயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் யூனிட் 5ல இருக்கக்கூடிய தமிழ்நாடு அட்மினோட ரெக்கார்டட் வீடியோஸ், அப்புறமா யூனிட் 6ல இருக்கக்கூடிய இவ்வளவு தூரம் நீங்க படிச்சிருக்கீங்க பாத்தீங்களா, இதை வந்து அப்ளை பண்ணி பாக்குறதுக்கு ஸ்ட்ரெயிட்டா போய் நம்ம ஃபைனல் எக்ஸாம்ல தான் அப்ளை பண்ணுவேன். என்னோட நாலேஜ்னா இந்த ஆர்டர் வைஸ் நீங்க படிச்சுட்டே வரும்போது நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டே வருவீங்க, அதே நேரத்தில் டெஸ்ட் எழுதிடுவீங்க. ஸோ எது வேணும்ன்றதை நீங்க வந்து டிசைட் பண்ணி நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இட் வில் பி வெரி மச் யூஸ்ஃபுல். ஓகேங்களா? So welcome back to தினமும் TNPSC by உஸ்தாதியன் அகாடமி. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாரியர் ரெக்கார்டட் கோர்ஸ் அப்படின்ற கோர்ஸை வந்து நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இதில் வந்து உங்களுக்கு ஜென்ரல் இங்கிலீஷ் ஃபார் TNPSC குரூப் 2 2A ஆஸ் வெல் அஸ் உங்களுக்கான மேக்ஸ் அண்ட் ரீசன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ரெக்கார்டட் கோர்ஸ் பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெக்கார்டட் கோர்ஸ் வந்துட்டு உங்களால் வந்துட்டு டெடிக்கேட்டடாக உங்களால் ஒரு லேப்டாப்லேயோ இல்லை ஒரு மொபைல்லையோ வந்து நீங்கள் வியூ பண்ணுற மாதிரி, நீங்கள் எந்த டிவைஸில் வியூ பண்ணுற மாதிரி இருந்தாலுமே நீங்கள் வியூ பண்ணிக்கலாம். தட் டு ஹை குவாலிட்டி வீடியோஸ். ஓகேங்களா? ஸோ ஜென்ரல் இங்கிலீஷோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 3500, இங்கிலீஷ் மேக்ஸ் ரீசனிங்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4500. சரி சார், எனக்கு கொஞ்சம் இந்த வாரியர் கோர்ஸ் பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் குரூப் 2 2Aல வந்துட்டு இங்கிலீஷ் மேக்ஸ் வந்துட்டு 125 மார்க்ஸுக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்து வரப்போகுது. தட் இஸ் 125 கொஸ்டின்ஸ். ஸோ ரிமைனிங் 75 கொஸ்டின்ஸில் நீங்கள் 30+ மார்க்ஸ் எடுத்தாலே என்ன பண்ண முடியும்? கண்டிப்பாக உங்களால் போஸ்டிங் எடுக்க முடியும். ஸோ அப்போ அப்படி இருக்கும்போது இந்த வாரியர் கோர்ஸ் உங்களுக்கு எப்படி உதவியாக இருக்க போகுது அப்படின்றத நம்ம வந்து இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த கோர்ஸில் உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன ப்ரொவைட் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டடி பிளான் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவேன். ஸோ அந்த ஸ்டடி பிளான் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து ஸ்ட்ரக்சர் ஆயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எவ்ரி 4 days வந்துட்டு உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரக்சர், அதாவது எவ்ரி 4 daysன்றது ஒரு ஸ்டடி பிளாக்காக நீங்கள் கன்சிடர் பண்ணணும். எப்படி சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒகாபுலரி போயம் ஆட் பண்ணியிருக்கேன், அகெயின் ஒகாபுலரி ப்ரோஸ், அப்புறமா ஒகாபுலரி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒகாபுலரி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு கிராமர் ப்ளஸ் போயம், கிராமர் ப்ளஸ் ப்ரோஸ், அப்புறமா கிராமர் அப்படின்னு வரும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு போயம் ஆட் பண்ணியிருக்கேன், செகண்ட் ஒரு ப்ரோஸ் ஆட் பண்ணியிருக்கேன். பட் நல்லா பாருங்க, சினோனிம்ஸ் ஆன்டோனிம்ஸ் அப்படின்ற இந்த டாபிக் 3 இடத்துலையும் உங்களுக்கு வருது. அண்ட் அதில் இந்த 3ஆவது நாள் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா டெடிக்கேட்டடாக ஒகாபுலரியோ இல்லை டெடிக்கேட்டடாக நீங்கள் கிராமருக்கு ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து நான் வந்து இந்த டே வந்து உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக அலோகேட் பண்ணியிருப்பேன். ஸோ இதில் என்ன படிக்கிறீங்களோ அதுலேருந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, நீங்கள் அண்ட் கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் வந்து டெஸ்ட்டாக எழுதுவீங்க. ஓகேங்களா? ஸோ சிமிலர்லி சிம்பிளிஃபிகேஷன் செட் 1, செட் 2, செட் 3. ஸோ அதுக்கப்புறமா வந்து மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னொரு 3 daysமே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா வந்து நீங்கள் சிம்பிளிஃபிகேஷனே படிப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டைம் அண்ட் ஒர்க்னா 6 days. ஸோ அதில் 2 டெஸ்ட் நீங்கள் எழுதுவீங்க. ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு மேக்ஸ் ஸ்ட்ரக்சர் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன மேட்டர்னா நீங்கள் இங்கிலீஷ் கோர்ஸ் மட்டும் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 125 மார்க்ஸுக்கு டெஸ்ட் வைப்போம். பட் அதே இது நீங்கள் மேக்ஸ் ரீசனிங் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 200 மார்க்ஸ், அதாவது ப்ளஸ் 75 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வந்துட்டு ஜிஎஸ்லையும் உங்களுக்கு வந்து இன்க்ளூட் ஆகும். ஸோ அதுதான் வந்து நம்ம பண்ணக்கூடிய பெரிய பெனிஃபிட். ஸோ நீங்கள் வந்து மேக்ஸ் ரீசனிங் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 75 கொஸ்டின்ஸ் ஜிஎஸ்க்கும் நீங்கள் டெஸ்ட் எழுதலாம். அண்ட் அட் த சேம் டைம் யூனிட் 5ல இருக்கக்கூடிய தமிழ்நாடு அட்மினோட ரெக்கார்டட் வீடியோஸ், அப்புறமா யூனிட் 6ல இருக்கக்கூடிய தமிழ்நாடு சொசைட்டிக்கான ரெக்கார்டட் வீடியோஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ எதுலன்னு பார்த்தீங்கன்னா 4500க்கு மேக்ஸ் இங்கிலீஷ் ரீசனிங் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். ஓகே சார். ஸோ இதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த டிஸ்பிளே நீங்கள் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் மொபைலையும் வியூ பண்ணிக்கலாம், லேப்டாப்பில் வியூ பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் உங்களுக்கு ஸ்பெசிஃபைடு போர்ட்டலும் வந்து நம்ம என்ன பண்ணிவிடுவோம்னா உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். ஓகே ஃபைன். ஸோ நம்ம வந்து இப்போ ஜஸ்ட் அப்படியே வந்துட்டு இதில் வந்து நீங்கள் எப்படி 125க்கு 120 ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ எப்போவுமே இங்கிலீஷாக இருக்கட்டும் மேக்ஸாக இருக்கட்டும் அதில் ரொம்ப முக்கியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ். ஓகேங்களா? இப்போ கன்கார்ட் அப்படின்ற டாபிக் எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு சிலபஸ் வந்த புதுசில் என்ன பண்ணிட்டாங்க, கன்கார்ட் அப்படின்ற வார்த்தையை பார்த்தோன்னே இது டஃப்பான சிலபஸ் தான், இதில் என்னன்னே தெரியாது, இப்படி புது வார்த்தையை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் வந்து பயந்துட்டு இருந்தாங்க. பட் கன்கார்ட் இஸ் நத்திங் பட் சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட். ஸோ அதுக்குள்ள சில எக்ஸப்ஷனல் ரூல்ஸ் இருக்கு, அதுக்குள்ள பல ரூல்ஸ் நம்ம கிட்டத்தட்ட இந்த கன்கார்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு 25 ரூல், அது போக பேசிக்ஸ்
அது போக ஸ்கூல் புக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணியிருப்போம். ஸோ ஃபஸ்ட்டு சிலபஸ் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ படிக்கிறீங்கன்றதை பொறுத்து, எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து மெமரைஸ் பண்ணிக்கிறீங்கன்றதை பொறுத்து நீங்கள் சிலபஸை வச்சு நீங்கள் எக்ஸாமை படிக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ சிலபஸை வச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா பேசிக்ஸை வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். பேசிக்ஸை தெரிஞ்சதுக்கு அப்புறமா சிலபஸ்லேருந்து அகெயின் நீங்கள் ஸ்கூல் சோர்ஸுக்கு போகணும். ஸோ இந்த ஸ்கூல் சோர்ஸுக்கு போனோன்னே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு சிலபஸில் இருக்கக்கூடியது எல்லாத்தையும் நம்ம படிக்கிறோம் 1 by 1 அப்படின்னு மென்டலி ப்ரிப்பேர் ஆவீங்க. ரெண்டாவது நமக்கு பேசிக் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ நமக்கு வந்து எந்த கேள்வி கேட்டாலும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியுன்ற கான்ஃபிடென்ஸுக்கு நீங்கள் வருவீங்க. மூணாவது ஸ்கூல் சோர்ஸ் வந்தோன்னா டக்குன்னு நம்ம ஸ்கூல் புக்கில் இருந்து தான் கேட்டிருக்காங்க, இதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு டைமை வந்து நம்ம சேவ் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்கூல் சோர்ஸை வந்து நம்ம மூணாவதாக வந்து ப்ரிஃபர் பண்ணுறோம். நான்காவதா டெஸ்ட் சீரீஸ் ஓகேங்களா. ஸோ டெஸ்ட் சீரீஸ் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ தூரம் நீங்கள் படிச்சிருக்கீங்க பார்த்தீங்களா, இதை வந்து அப்ளை பண்ணி பார்க்குறதுக்கு. ஸ்ட்ரெயிட்டாக போய் நம்ம ஃபைனல் எக்ஸாமில் தான் அப்ளை பண்ணுவேன் என்னோட நாலேஜ்னா கண்டிப்பாக உங்களால் என்ன பண்ண முடியாதுன்னா நல்ல ஸ்கோர் பண்ண முடியாது. கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் நம்மளோட ஃபைனல் எக்ஸாமுக்கு நம்ம போகணும். ஸோ அப்போ நீங்கள் கிட்டத்தட்ட எத்தனை டெஸ்ட் சீரீஸ் உங்களுக்கு இதில் இன்க்ளூட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் பேப்பர்ஸ் இன்க்ளூட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35+ டெஸ்ட் உங்களுக்கு இன்க்ளூட் ஆகும். அது போக உங்களுக்கு வந்துட்டு ஃபுல் மார்க் டெஸ்ட் வரும் அண்ட் நிறைய மினி டெஸ்ட் வந்து அதுக்குள்ளே இன்க்ளூட் ஆகிருக்கும் உங்களுக்கு அந்த டெஸ்ட் பேட்சில். அந்த டெஸ்ட் பேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகிருக்குன்னா, லேட்டஸ்ட்டாக உங்களுக்கு என்ன டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுதோ அதோட ஆக்சஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கப்படும். ஸோ இந்த பேசிக் ரெக்கார்டட் வீடியோஸில் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுக்கணும் நம்மளோட அந்த ஸ்ட்ரக்சர்டு அந்த டைம் டேபிள் எடுத்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கணும், இல்லைனா பிடிஎஃபாக கையில் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்து இன்னைக்கு டே 1 வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். உங்களோட டைம் டேபிள், அதாவது நீங்கள் ஒரு ஸ்டடி பிளான் வச்சுருப்பீங்க தெரியுமா, 8 hours படிக்கணும் 12 hours படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதில் கரெக்டாக ஒரு 1.5 hours வந்து தனியாக எடுத்து வச்சு அன்னைக்கு நம்ம வந்து இங்கிலீஷை இந்த ஆர்டர் படி படிப்போம் நீங்கள் பிளான் பண்ணீங்க அப்படின்னா, இந்த ஆர்டர் வைஸ் நீங்கள் படிச்சுட்டே வரும்போது நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டே வருவீங்க. அதே நேரத்தில் டெஸ்ட் எழுதிடுவீங்க. ஸோ டெஸ்ட் எழுதும் போது நம்ம கரெக்டாக தான் படிச்சிருக்கோன்றது உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் நடுவில் ரிவிஷன் டெஸ்ட் வரும். அப்போ நீங்கள் மொத்தமாக ரிவைஸ் பண்ணிவிட்டு ஒரு டெஸ்ட் எழுதும் போது ஓகே நமக்கு இன்னும் மறக்கலை அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுப்பீங்க. ஸோ இந்த மாதிரி உங்களோட ப்ரிப்பரேஷனை நீங்கள் பிளான் பண்ணிகிட்டே வரணும். ஸோ அப்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் 125க்கு 120 கண்டிப்பாக எடுக்க முடியும். இட் இஸ் வெரி மச் பாசிபிள். சரி, ஓகே சார். ஸோ இப்போ வந்து நான் வாரியர் கோர்ஸில் வந்துட்டு எப்படி சார் ஜாயின் பண்ணணும், எந்த மாதிரி ப்ரொசீஜர் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா, அதை இப்போ 1 by 1 நம்ம வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரோம். ஸோ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக நீங்கள் என்ன பண்ணலாம், நான் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் எடுக்கிறத நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன் சார், அதே மாதிரி இங்கிலீஷ் மேக்ஸ் ரீசனிங் நான் எடுக்க போகிறேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, இது எடுக்கலாமா இல்லை மேக்ஸ் ரீசனிங் போகலாமான்னு கேட்டால், மேக்ஸ் ரீசனிங் எடுக்கிறவங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் பேட்ச் வரப்போகுது. ஃபுல் டெஸ்ட் பேட்ச் வரும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா, யூனிட் 5ல் இருக்கக்கூடிய தமிழ்நாடு அட்மின் அண்ட் யூனிட் 6ல் இருக்கக்கூடிய தமிழ்நாடு சொசைட்டியோட ரெக்கார்டட் வீடியோஸ் வந்து உங்களுக்கு இங்கே ஃப்ரீயாக கிடைக்கும். பட் அதே ஜென்ரல் இங்கிலீஷ் எடுக்கிறவங்களுக்கு இங்கிலீஷ் டெஸ்ட் பேட்ச் மட்டும்தான் உங்களுக்கு அவைலபிளாக வரும். இங்கிலீஷ் டெஸ்ட் பேட்ச் மட்டும்தான் உங்களுக்கு அவைலபிளாக வரும். ஸோ எது வேணுன்றதை நீங்கள் வந்து டிசைட் பண்ணி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இட் வில் பி வெரி மச் யூஸ்ஃபுல். ஓகேங்களா. ஸோ இது எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நீங்கள் வந்து 9115, அதாவது கான்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 9115049115 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து பே பண்ணலாம். ஒன்று. ஸோ 9115049115 நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து நம்மளோட டெக்னிக்கல் ஸ்டாஃபோ இல்லை வந்து ரிசப்ஷனல் ஸ்டாஃபோ வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த நம்பர்ஸை ப்ரொவைட் பண்ணுவாங்க. நீங்கள் பே பண்ணி ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், என்ரோல் பண்ணிக்கலாம் கோர்ஸ்க்குள்ளே. ஸோ நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக நான் வந்து பே பண்ணி ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா 8807507709 அப்படின்ற நம்பருக்கு வந்து பேமெண்ட் பண்ணிவிட்டு 9115049115 அப்படின்ற நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம வாரியர் கோர்ஸில் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஒரு வீடியோ. அண்ட் அட் த சேம் டைம் இதுதான் வந்து உங்களுக்கு என்ரோல்மெண்ட் ப்ரொசீஜரும் கூட. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வருஷமும் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வரக்கூடிய எக்ஸாமை கிளியர் பண்ணணும். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். Like the video, share the video and subscribe for Ustadian Academy. Thank you.